உமக்கே நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. என் இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. மீன்பலியின் விரக்தியிலே வெளிச்சம் தந்தீர். வேதனையின் வேடிக்கையில் ஆறுதல் தந்தீர். மீன்பலியின் விரக்தியிலே வெளிச்சம் தந்தீர். வேதனையின் வேடிக்கையில் ஆறுதல் தந்தீர். நன்றி 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 உமக்கே நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. என் இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. நோயில் படும் துயர் துடைத்து வாழ்வை தந்தீர். தாய்மறிவில் தாங்கி என்னை தாளாட்டினீர். நோயில் படும் துயர் துடைத்து வாழ்வை தந்தீர். தாய்மறிவில் தாங்கி என்னை தாளாட்டினீர். நன்றி 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 உமக்கே நன்றி. நன்றி 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 உமக்கே நன்றி. இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. என் இறைவா உமக்கே நன்றி. என் இதயம் கனிந்த நன்றி. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 8 இறைவாக்கியங்கள் 1 முதல் 12 வரை. இயேசு ஒலிவமலைக்குச் சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்திலுள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம்,
நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று இயேசு அவர்களிடம் கூறினார் என்ற வார்த்தையை நாம் இந்நேரத்திலே சிந்தித்து பார்ப்போம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியில் ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கவும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவும் ஒரு கேவலமான எண்ணத்தை கொண்டு இவ்வேளையிலே அந்த மக்கள் கூட்டம் அவ்வாறாக செய்தார்கள். ஆனால் இயேசு அந்த பெண்ணை அழைத்து வந்தவர்களிடம், உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று சொல்லி அவர்களையே அவர் ஆராய்ந்து பார்க்க செய்துவிட்டார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்விலே நாம் நம்முடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு ஒரு சில காரியங்களை பார்க்க வேண்டும். முதலிலே பார்க்கின்ற பொழுது அந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அழைத்து வருகின்றார்கள். தான் என்னமோ யோக்கியம் என்று தெரிந்து கொண்டு பிறர் மீது குற்றம் சுமத்தியவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதும் குற்றம் சுமத்துவதற்கு காரணங்களை தேடுவதற்காகவும் இன்றைய தினம் ஆண்டவரிடம் அப்பெண்ணை அழைத்து வருகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நம்மில் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை பார்க்காமல் பிறருடைய வாழ்க்கையை மட்டுமே பார்த்து கொண்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதும் அவர்கள் மீது குற்றம் செலுத்துபவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இதே போல நற்செய்தியிலே ஒரு பகுதியை நாம் பார்க்கின்றோம். பிறர் கண்களில் உள்ள தூசியை நீர் பார்க்காமல் உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை முதலில் பறித்துவிடு என்று சொல்லி கூறுகின்ற நற்செய்தி வாசகத்தையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதெல்லாம் பிறர் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி காட்டுகின்றோமோ அப்பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிறர் மீது ஒரு விரல் காட்டுகின்ற பொழுது மீதி இருக்கின்ற 4 விரல்களும் நம்மையே சுட்டி காட்டுகின்றது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அதை விளக்கி கூற, இன்றைய தினம் உங்களுள் பாவம் செய்யாதவர் முதலில் கல்லெறியட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்கின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது முதியவர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக யாவரும் சென்றுவிட்டனர் என்று நற்செய்தி கூறுகின்றது. ஆக தன்னுடைய வயதிற்கேற்ப தன்னுடைய பாவ நிலையை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தீய செயல்களை பாவச் செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்நேரத்தில் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வாழ ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். விவிலியத்திலே பலர் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் செய்திருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு எதிராக தவறான பாதையில் சென்றிருக்கின்றார்கள். தங்கள் தவறுகளை உணர்ந்து திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். இதோ இவ்வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த விபச்சார பெண்ணுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை நமக்கும் சொல்கின்றார். நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்று. இதோ
நம்முடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக, தாவீது எவ்வாறு தான் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லி ஒரு அழகான பாடல் திருப்பாடலிலே பாடி தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டாரோ, அதே போல நாமும் நம்முடைய தவறுகளை உணர்வோம். தாவீதின் பாடலை பாடி நாமும் இறை அருளையும் இறை இரக்கத்தையும் பெற்றிடுவோம். மன்னிப்பை என்றும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இறைவன் தந்திடவும் மன்றாடுவோம். ஆமேன். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்போது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்போது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதல்லே. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலியெனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானினின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம்.